ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்பா அம்மாவுக்கு 28வது வெட்டிங் ஆனிவர்சரி. அவங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கு தெரியாமல் ஒரு குட்டி சர்ப்ரைஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு ஈவினிங் விலாக் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து காலையில் எல்லோரும் கிளம்பி அவங்கவுங்க வேலைக்கு கிளம்பி போயாச்சு. யாருக்குமே லீவு கிடைக்கல. அப்பா அம்மா வந்து நினச்சா லீவு போட்டிருக்கலாம். நாங்கள் யாருமே வீட்டில் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுமே வந்து வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க எப்பவும் போல். ஈவினிங் வந்ததுக்கப்புறமா தான் இந்த ஒரு குட்டி பிளானே நாங்கள் பண்ணோம். அப்பா அம்மாவுக்கு வந்து முன்னாடியே வந்து ஒரே மாதிரி கலரில் ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன். பட் அந்த கேக் வாங்குகிற பிளான் இதெல்லாமே வந்து அன்எக்ஸ்பெக்டடாக தான் பண்ணது. அப்பா அம்மா எல்லோரும் சேர்ந்து கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இருந்துட்டு இல்லை நீங்கள் 2 பேர் போயிட்டு வாங்க, நாங்கள் வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது குட்டியாக ஒரு கேக் வாங்கி அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஏன்னா பெருசாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுல இல்லை, அவங்களுக்கு நம்ம என்ன எஃபெக்ட் எடுத்து பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு எப்போவுமே எங்கள் வீட்டில் இந்த மாதிரி குட்டி குட்டியான சர்ப்ரைஸ் தான் பண்ணுவோம். பெருசாக கிராண்டாக பட்ஜெட்டு எகுற மாதிரிலாம் எதுவும் நாங்கள் ட்ரை பண்ண மாட்டோம். அப்புறம் வந்து அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்து கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு, அம்மாவுக்கு வந்து முன்னாடியே வந்து தாலி செயின் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. ஆனால் அதை அம்மா போடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பாவுக்கு மட்டும் வந்து செயின் வாங்கியிருந்தா. அது எல்லாமே வந்து தம்பியோட அரேஞ்ச்மெண்ட்டு தான். அவனுக்கு வந்து ரொம்ப நாளாக அப்பாவுக்கு வந்து ஒரு செயின் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஏன்னா எனக்கு, தம்பிகளுக்கு, அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் போய் கோல்டு எடுப்போம். ஆனால் அப்பாவுக்கு எடுக்கலான்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னா எனக்கு தான் அம்மா ஏதாவது வாங்கிட்டு வந்துடுவாங்க, வளையலோ இல்லை வேறு ஏதாவது அங்கே பிடிச்சி போய் வாங்கிடுவாங்க. அப்பாவுக்கு இப்போ வரைக்குமே செயின் எடுக்கல அப்படிங்கிறது வந்து என்னோடய பெரிய தம்பியோட மைண்டில் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதனால் இந்த டைம் அப்பாவுக்கு ஒரு செயின் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக வந்து அப்பாவுக்கு மட்டும் ஒரு செயின் எடுத்துகிட்டு வந்திருந்தான். அது கூடவே அம்மாவுக்கும் அந்த தாலிக்கொடியை வந்து போட்டு விட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது 2யுமே வந்து அப்பா அம்மா கையில் கொடுத்தாங்க. இது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அவங்க 2 பேருமே அதை விரும்பியிருக்க மாட்டாங்க. அந்த கேக்குக்கும் நாங்கள் கொடுத்த சர்ப்ரைஸ்க்கும் தான் வந்து அவங்க 2 பேருமே வந்து ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். பட் என் தம்பியோட ஆசை அது. அதனால் அப்பாக்காக அதை வாங்கிட்டு வந்து வீடியோவில் காமிச்சிருப்பான், நீங்கள் வேணால் பாருங்கள். ஏன்னா அவனுக்கு இது ரொம்ப நாள் கனவு, அப்பாவுக்கு எதுவுமே பண்ணலையே அப்படின்றது. இவன் தான் வந்து பெரிய தம்பி. அவன் பேர் சக்திவேல். வீடியோக்கெல்லாம் சுத்தமாகவே வரமாட்டான். எனக்கு தெரிஞ்சு என்னை விட 2 வயசு சின்னவன். எனக்கு வந்து 26 வயசு, இவனுக்கு வந்து 24 வயசு. ஆமாம், 25 24 வயசு. என்னை விட 2 வயசு சின்ன பையன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வீட்டு பொறுப்பு எல்லாத்தையும் அவன் தான் பார்த்துக்குவான். ஏதோ பெரிய மனுஷனாட்ட வேலைக்கு லீவே போகாமல் போடுவான். அவனோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவான். சம்பளம் வாங்குறதுலேருந்து எல்லாத்தையும் அம்மா அப்பா கையில் தான் கொடுப்பான். அவனுக்கு என்ன செலவு வரணுமோ அதையும் அப்பா அம்மா கிட்டே இருந்து தான் வாங்கிப்பான். அப்படி தான் போயிட்டுருக்கு. எனக்குமே ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா அவன் செய்வான். வீட்டில் வந்து எப்படி சொல்கிறதுனா, இப்போ பெரிய மனுஷன் அப்படின்னா சார் தான் அது. இந்த டைம் தான் அதிசயமாக வீடியோக்கே வந்திருக்கான். இவனை யாருமே பார்த்துருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இதுதான் அவன். பெரியவன் வந்து சக்திவேல், சின்னவன் வந்து பன்னீர்செல்வம். இப்போ வரைக்கும் அவன் கேமராக்குள்ளே வரவே இல்லை. பின்னாடி நின்றுட்டு நான் போ அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா அப்பா அம்மா கேக் விட்றதுக்கு கூப்பிட்ருக்காங்க. ஏதோ மும்மரமாக நான் கேமராமேன் அப்படிங்கிற மாதிரி வீடியோ எடுத்துகிட்டே நின்றுட்டுருந்தான். அப்புறம் நான் தான் திட்டி, ஒழுக்க மரியாதை இவ்வளோ நேரம் கூப்பிட்றாங்கல்லடா போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். அந்த வாய்ஸ்லாம் வந்து பேக்ரவுண்டில் டிவியோட இதெல்லாம் மியூட் பண்ணாமல் சரியாக கஜகஜன்னு இருந்தது. அதனால தான் நானே வாய்ஸ் கொடுத்து உங்களுக்கு இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன். இது வந்து அம்மாவுக்கு தாலி செயின், தாலிக்கொடி. ஆல்ரெடி அம்மா ஒன்று குட்டியாக போட்டிருப்பாங்க. அது வந்து 2 பவுனு. அது அவங்க அம்மாவோட ஞாபகார்த்தமாக போட்டிருக்காங்க. இது வந்து அம்மா ஆசைப்பட்டு வாங்கினது. கொஞ்சம் வெயிட்டாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4.5 பவுனுக்கு எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 5 பவுனுக்கு பார்த்தோம். இதே டிசைனில் வந்து கிடைக்கல. அந்த ஒரு ரீசன்னால் 4 4.25 4.5 தெரியல, ஞாபகம் இல்லை அன்றைக்கி வாங்கும்போது. அந்த இதுக்கு எடுத்து இதை அப்பா கையால் அம்மாவுக்கு போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தோம்.
அப்பா, அம்மா 2 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆனா, எனக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும், ஒரு லவ் மேரேஜ் கப்புள்ஸ் வந்து எப்படி இருப்பாங்களோ, அந்த மாரி தான் இருப்பாங்க. எங்க அப்பாவுக்கு வந்து எங்க அம்மாவ ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே எங்க அம்மா வந்து எந்த விஷயத்துலயும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாத்துலேயுமே அம்மாவுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பாக இருப்பாங்க. காலையில எந்திரிச்சு சமைக்கிறதுலேருந்து, அம்மா வேலைக்கு போகிற வரைக்குமே, அம்மாவுக்கு எல்லா வேலையுமே அப்பா செஞ்சு கொடுப்பாங்க. எங்க வீட்ல வந்து அப்பா தான் வந்து டெய்லி மார்னிங் வந்து ஃபுட்டு அதாவது சமைக்கிறது எல்லாமே அப்பா தான். அம்மா வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் எங்களோட வீட்டு சைடில். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அப்பா வந்து அம்மாக்காக, அதாவது அம்மா வேலைக்கு போகிறாங்க. கல்யாணமாகி 24வது நாள்லேருந்து என்னமோ அம்மா வேலைக்கு போகிறாங்களாமா. அவங்களுக்கு அந்த கஷ்டம்லாம் தெரியக்கூடாது அப்படின்னா, அப்பா வந்து அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா விஷயத்துலேயும் அம்மா கூட இருப்பேன் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா அப்படி தான் இருக்கார். அம்மா ஹாப்பியாக இருந்தால் போதும் அப்படிங்கிறது மட்டும்தான் அப்பாவோட மைண்டில் எப்போவுமே இருக்கிற ஒரு விஷயம். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏதாவது ஒரு கஷ்டப்படுற மாதிரி விஷயம் இருந்தது அப்படின்னா, அதை கூட வந்து அப்பா அம்மாக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. சொன்னால் அதிகமாக அம்மா மைண்டுக்குள்ளே போட்டு திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்ளம் முடிகிற வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அம்மாக்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்ஸ்டா ஸ்டோரி பார்த்து விஷ் பண்ண எல்லாத்துக்குமே 2 பேரும் சேர்ந்து தேங்க்ஸ் சொன்னாங்க. பாய். இந்த விலாகை இதோட முடிச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாருமே உங்கள் வீட்டில் நடக்கிற குட்டி குட்டி ஒரு சர்ப்ரைஸை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக இருந்தோம். எங்கள் வீட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணும்போது செலிப்ரேட் பண்ணுற மாதிரியே இருக்காது. அப்படி தான் நாங்கள் அலப்பறை பண்ணிகிட்ருந்தோம். கடைசியாக ஒரு வழியாக வந்து எல்லோரும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபுட்டு வந்து வெளியில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மாக்கிட்ட நான் வந்து வெளியில் வாங்கி தர சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். ஏன்னா வருஷம் அப்பா அம்மாவோட கல்யாண நாளைக்கு ஃபோட்டோ எடுப்போம். அதனால் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி ஆகிட்ருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட் அப்போ தான் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். என்ன வேணுமா? பிரியாணி. எனக்கு ஜீரணமாகாத ஐட்டம்லாம் நீ சொல்லவே சொல்லாத. எனக்கு 2 இட்லி வாங்கி கொடு. அப்புறம் வேற என்ன பண்ணணும்? குரூப் போட்டோ அப்புறம் சிங்கிள் டேக்ல ஏதாவது வேற என்ன இல்ல மட்டும் போதும். அது மட்டுமா? ஃபர்ஸ்ட் தான் மறுமறு இல்லைங்க.